தமிழ்நாடு அருந்ததியர் அரசியல் அதிகார உரிமை கூட்டு இயக்கம் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. வருகை தந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் கூட்டமைப்பின் சார்பாக முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். அருந்ததியர் அரசியல் வாழ்வுரிமை மாநாடு வருகிற மே 11ஆம் தேதி ஈரோடு மாநகரில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் செறிவாக மேற்கு மண்டலம் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் செறிவாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் சமமாக இருக்கக்கூடிய அருந்ததி சமூக மக்களுடைய கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்புகளை முன்னிறுத்தி நடைபெறுகிற இந்த மாநாட்டிற்கு அரசியல் அதிகார உரிமை மீட்பு இயக்கம் என்கிற கூட்டமைப்பின் அடிப்படையில் அரசியல் அதிகாரம் பெறப்பட வேண்டும். 2 நாடாளுமன்ற தொகுதிகள், 14 சட்டமன்ற தொகுதிகள் அருந்ததி சமூக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மூட்டையிலும் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததி சமூக மக்களுக்கு அரசியலும் கல்வியிலும் போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. அருந்ததிய மக்கள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அருந்ததிய மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே போட்டியிடப்படுவதில்லை. ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் அருந்ததி சமூக மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் அருந்ததிய மக்கள் வேட்பாளர்களாக வேண்டும். எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிகளில் அருந்ததிய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. மேற்கு மாவட்டங்களில் அதிகமான மக்கள் தொகை இருந்தாலும் கூட இன்னும் பல இடங்களில் தனி தொகுதிகளில் பட்டியல் சமூக மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததி மக்களுக்கு வழங்கப்படவில்லை. உதாரணத்துக்கு கோவை மாவட்டத்தில் சூலூர் தொகுதி பெரும்பான்மை அருந்ததி சமூக மக்களாக இருக்கிறது பொது தொகுதியாக வச்சிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அருந்ததி சமூக மக்களுக்கு ஏற்கனவே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அரசியல் அதிகாரம் எப்படியோ அதே போல் நில உரிமை மிக மிக முக்கியம். அருந்ததி மக்களுக்கு மேற்கு மாவட்டங்களில் தமிழகத்தில் வழங்கப்பட்ட நிலங்கள் அனைத்துமே இன்னைக்கு பறிபோய்விட்டது. அந்த நிலங்களை மீட்பதற்கு அரசு இன்னும் எந்த முயற்சி எடுக்கல. இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். பட்டியல் 1892 ஒதுக்கீடு செய்யப்பட்ட பஞ்சம் நிலங்களை இன்று வரை பட்டியல் சமூக மக்களுக்கு நிலங்கள் இங்கு இருந்தும் கூட அந்த நிலங்களை எடுத்து பட்டியல் சமூக மக்களுக்கு தருவதற்கு அரசு தயாரா இல்லை. தொடர்ந்து பல்வேறு கோரிக்கையில் அரசு நாங்கள் முன்னிறுத்திட்டு வருகிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் அரசிடம் கோரிக்கை விடுப்பது 1,12,00,000 ஏக்கர் இருக்கக்கூடிய பஞ்சமில் 1,00,000 ஏக்கர் நிலங்கள் தான் இருப்பதாக தெரிய வருகிறது. மீதமுள்ள இந்த நிலங்களையாவது மீட்டு நிலமற்ற மக்களுக்கு இன்னைக்கு அரசு இந்த நிலங்களை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தியும் இன்னைக்கு தாட்கோள் ஒதுக்கீடு செய்யப்படுகிற பொருளாதார திட்டங்கள் அருந்ததி மக்களுக்கு போய் சேருவதில்லை என்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இந்த குற்றச்சாட்டையும் அரசு வைக்கிறோம். இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமா இருக்குது. இங்க அருந்ததி மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதியில கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் தனி தொகுதியில் உருவாக்க முடியும். நிறைய தொகுதிகள் தனி தொகுதியில் உருவாக்கப்பட வேண்டும். அருந்ததிய மக்களுடைய கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்புகளை முன்னிறுத்தி அரசு தனி கொள்கை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் ஆந்திராவில், கேரளால அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி, சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நிதி முழுமையாக பயன்படுத்தப்படுவதில்லைங்கிற கோரிக்கை நாங்கள் அரசு வைத்து இந்த மாநாடை நாங்கள் நடத்துகிறோம். வருகிற 11ஆம் தேதி ஈரோட்டில் அருந்ததி மக்களுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகளுமே 14 சட்டமன்ற தொகுதிகள் அதுபோல் கூட்டுறவு சங்கங்கள் தேர்தலில் அருந்ததிய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் கல்வி, பொருளாதார, வேலை இன்னைக்கு கட்டாய கல்வி சட்டம் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் அறிவிச்சு மே மாதம் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு கட்டாய கல்வி சட்டத்தில் தனியார் பள்ளிகளில் அருந்ததி மாணவர்களிடத்துல இன்னும் கட்டணத்தை வாங்கிட்டு அரசுகிட்டே நிதி வாங்கிக்கிறாங்க. அது போதிய விழிப்புணர்வும் இல்லை. அரசாணை 92ல கல்விக்கு கல்லூரிகள்ல இலவச கல்வின்னு சொல்றாங்கன்னா தனியார் கல்லூரியில எந்த கல்லூரியிலுமே அந்த அரசாணை 92 கீழ் அந்த அருந்ததி மாணவர்களிடத்துல கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அரசிடம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற நிதி திட்டங்கள், நலத்திட்டங்கள் எல்லாமே அருந்ததி மக்களிடத்தில் நிதி பெற்றுக்கொண்டுதான் வழங்கப்படுகிறது. இதை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்கிறதா எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் தொகையில பெரும்பான்மையா இருக்கிற சரிசமமா இருக்கிறோம். இந்த 3% ஒதுக்கீடு என்பது வட மாவட்டங்களுக்கு தான் பயன்படுய. மேற்கு மாவட்டங்கள்ல இந்த இடம் ஒதுக்கீடு எங்களுக்கு பற்றாக்குறை. அங்க இருக்கக்கூடிய கோவை மாநகரத்துல 25 லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் 11 லட்சம் மக்கள் அங்க இருக்கக்கூடிய அருந்ததி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இங்க இடஒதுக்கீடு என்பது மிக முக்கியம். மக்கள் தொகை அடிப்படையில் சமமா இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சமூகம் வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனாலதான் நாங்க இந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்தாங்க.
இன்னைக்கு அந்த இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு தான் முதல் தலைமுறையாக நாங்கள் மருத்துவர்களாக வந்திருக்கிறோம், வழக்கறிஞர்களாக வந்திருக்கிறோம், இன்னைக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளாக வந்திருக்கிறோம். இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள் வந்து 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறையா படித்த பட்டதாரிகளா மருத்துவர்களா இருக்கிறாங்க. ஆனா நாங்கள் முதல் தலைமுறையாக பட்டதாரிகளா இருக்கு. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்போடு நாங்கள் தான் முதல் தலைமுறையா வந்து பத்திரிகையாளர் சந்திப்பையே நடத்துவதற்கு நாங்கள் முதல் தலைமுறையா வந்திருக்கிறோம். இதுல நாங்க இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றது போல நாங்கள் முதல் தலைமுறையா வந்திருக்கிறோம். வலசை ரவிச்சந்திரன் கூட அவருடைய குடும்பத்தில் முதல் தலைமுறை தாங்க அவர், அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை. நாங்க அப்படி சொல்றோம். அந்த சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பை சிறப்பா நடத்தியிருக்கிற தமிழ்நாடு அருந்ததியர் அதிகார உரிமை மீட்பு கூட்டமைப்பின் சார்பில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறான். அதாவது இந்த சந்திப்பின் மூலமா எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவரு உங்களுக்கு தெளிவான விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நாங்க இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கமே என்னன்னா, எங்கள்ல பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த பிரதான கோரிக்கையான அரசியல் அதிகாரம்ங்கிற கோரிக்கையை எந்த இயக்கமும் பெரும்பாலும் வச்சதாக தெரியல. அதனாலதான் இவ்வளவு தலைவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒரு சமூக வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது வந்து அரசியல் அதிகாரம் தான் முதன்மையானது. அரசாங்கம் நினைச்சா எந்த விஷயத்தையும் நம்ம ஈஸியா அணுகலாம். இப்ப திமுக அரசு வந்து தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளையும் நற்பணிகளையும் நல்ல விஷயங்களையும் செய்து வந்தாலும் கூட அருந்ததியர் மக்கள் மத்தியில் ஒரு திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது. என்ன அதிருப்தி என்றால், மேற்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அருந்ததியர் சமுதாய மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளில் வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, 14 தொகுதிகளை அந்த அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துத்தான் மே 11ஆம் தேதி ஈரோட்டிலே மாநாடு நடத்தப்பட இருக்கின்றோம். இரண்டாவதாக என்ன சொல்கிறோம் என்றால், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து அருந்ததியர் மக்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி வருகிறார். எங்களுடைய கேள்வி என்னவென்றால், 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு 3% வழங்கியதற்கு முன்பாக ஏறக்குறைய 75 ஆண்டுகள் இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதிய பிறகு இருந்து அப்போதெல்லாம் நாங்கள் அனுபவிக்காத அந்த இடஒதுக்கீட்டை பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற 2 சமூகங்கள், பெரும்பான்மையாக இருக்கிற சமூகங்கள் தொடர்ந்து அந்த எங்களுடைய உரிமைகளை பறித்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, அனுபவித்து வந்தார்கள் என்பது உண்மை. ஆகவே நாங்கள் பின்தங்கிய நிலையில இருந்த ஒரு சமூகம் எழுச்சி பெற்று இளைஞர்கள் இன்றைக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகு இந்த இடஒதுக்கீட்டை இப்போதுதான் எங்களுடைய சமுதாய மக்கள் நுகர்வதற்காக ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படியானால் அவருடைய கூற்றுப்படி இந்த சமுதாயம் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் உணர முடிகிறது. ஆகையால் டாக்டர் கிருஷ்ணசாமி பல்வேறு யுக்திகளை கையாண்டார். சென்னையில் கூட பெரிய பேரணி நடத்தி பார்த்தார். அந்த பேரணியிலே தேவேந்திர குல சமுதாய மக்களே பெரிய அளவில் ஆதரவு கிடையாது, நிராகரித்து விட்டார்கள். அதே போன்று அண்ணன் திருமா அவர்கள் பட்டியல் சமுதாயத்திலே பெரிய அளவில் நாங்கள் எல்லாம் அவரை ஒரு தலைவராக நம்பிக்கொண்டிருந்தார்கள் பல தலைவர்கள் மக்களும். ஆனால் கடைசி நேரத்தில் அவருடைய குணத்தை காட்டுவதன் விதமாக உச்ச நீதிமன்றத்திலே சீராய்வு மனு தாக்கல் செய்து அருந்ததியர் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் என்பதையும் நாங்கள் கவனத்தில் வைத்திருக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான கருத்துக்களை நாங்கள் ஒருபோதும் முன்வைத்ததும் கிடையாது, முன்வைக்க போறதும் கிடையாது. எங்களுக்கான உரிமைகளை யார் தடுத்தாலும் அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பதற்கு அருந்ததியர் இயக்கங்கள் தயாராகிவிட்டது என்பதையும் உங்கள் பத்திரிகையாளர் வாயிலாக அரசுக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அருந்ததியர்கள் தமிழ்நாட்டில் என்ன செய்து விடுவார்கள் என்று. அரசியல் கட்சிகளும் நினைக்கின்றது, பல்வேறு சமூகங்களும் நினைக்கின்றது.
நாங்கள் எல்லாம் நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்ட சமுதாயம் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைகளை யார் பறிக்க நினைத்தாலும், நண்பர் சீமான் கூட அடிக்கடி பேசுகிறார், அருந்ததியர்கள் வந்தேரிகள் அது என்று. அவருக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, சீமான் எல்லாம் இது போன்று இனிமேல் பேசினால் அந்தந்த பகுதிகளிலே அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். பதிலடி என்றால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அல்ல. நாங்கள் எல்லாம் எதற்காக அமைதியாக இருந்தோம் என்றால், ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தினுடைய மதிப்பீடு எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்வையிடுவதற்காக நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்றால், நாங்களும் பிறரை போல 10 மாதம் சுமந்து பெற்ற மனிதர்கள் தான். எங்களுக்கும் எல்லா விதமான வீரமும் ஒன்று, விவேகம் ஒன்று, அறிவு ஒன்று. ஆகவே யார் இந்த சமுதாயத்தை பற்றி பேசினாலும் எங்களுக்கு அனுதாபமும் தேவை கிடையாது, இரக்கமும் தேவை கிடையாது. அவரவர்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறதோ அதுதான் சூழ்நிலையாக அமையுமே ஒழிய, அவர்களை யாரும் அடக்கி வைக்க வேண்டும், ஒடுக்கி வைக்க வேண்டும் நினைத்தால் இனிமேல் அது போன்ற வாய்ப்புகளுக்கெல்லாம் இடமில்லை என்பதை உங்கள் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ராஜசேகரன், சமூக விடுதலை முன்னணி இயக்கம், தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர். அதாவது அந்த இயக்கம் என்னுடைய பிரதான இயக்கம், கூட்டமைப்பு. சீமான் இந்த இயக்கமே அவர் அருந்ததி சமுதாயத்தை வந்தேரிகள் மலம் அல்லக்கூடிய அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அவர் மேல ஈரோடு வழக்கு இருக்குது, பிசிஆர் வழக்கு இருக்குது, பி ஆக்ட். மீண்டும் இத அந்த வார்த்தையோடு அவர் நிறுத்திக்கிறேன். மீண்டும் அருந்ததி மக்களை தொட்டா நாங்க திருப்பி நிச்சயம் அடிப்போம். அவரை ராஜசேகரன் அடிப்போம்னு அடிப்போம்னே போடுங்க. சீமான் ஊர் தான் நானு. சீமான் அடிக்கடி சொல்லுவாள் ராமநாதபுரத்தை காட்டாண்டு, அவரை விட காட்டானாலாம் அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த கூட்டு இயக்கத்தில் தொடர்ச்சியாக நல்லதொரு ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அருந்ததியர் அரசியல் அதிகார உரிமை மீட்பு கூட்டு இயக்கத்தின் ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும், எங்கள் அழைப்பினை ஏற்று வந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருந்ததியர் சமூகம் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் அடித்தட்டு மக்களாக, உழைக்கும் மக்களாக இந்த தமிழ்நாட்டின் கட்டுமானத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். இந்த சமூக உழைப்பு இல்லாமல் தமிழ்நாடே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த சமூகம் இன்றளவும் உழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஆண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும், திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய 2 கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த அருந்ததியர் சமூகத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம், பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்றுதான் பதில் வரும். ஏனென்றால் உழைப்பதை மட்டுமே இந்த சமூகத்திடமிருந்து எடுத்துக்கொண்டு அரசியல் பிரதிநிதித்துவத்தை சரியாக வழங்காத ஒரு சூழல் இன்றளவும் நிலவிக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கு மண்டலத்திலே 14 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று. அது அதிகப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருந்ததிய சொந்தங்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு சரியாக வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக 3 to 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஒரு சமயத்திலே சென்றிருக்கிறார்கள். இதுவரை நடந்த தேர்தல்களிலே உரிய அளவிலே பங்கீடு கொடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டசபைக்குள்ளே சென்றிருக்க முடியும். இந்த சமூக அவலங்களை விவரித்திருக்க முடியும். அதன் வாயிலாக ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்க முடியும். ஆக மிகப்பெரிய தடையாக இந்த அரசியல் அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அருந்ததிய சமூகத்துடைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த கூட்டு இயக்கம் உருவானது. அது மட்டுமல்ல, 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலே எங்கள் சமூகம் கிட்டத்தட்ட 1/2 கோடிக்கு மேல் இருக்கின்றோம். 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட வேண்டும். அதுதான் சமூக நீதி.
இன்று வரை அது நடக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி மற்றும் மாவட்ட ஒன்றிய குழுக்கள், உள்ளாட்சி மன்றங்கள், ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான பதவிகளிலும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கின்றன. இந்த 20,000க்கும் மேற்பட்ட பதவிகளிலே அருந்ததிய சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அநீதி. 20,000க்கும் மேற்பட்ட அந்த பதவிகளிலே அலங்கரிக்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக அருந்ததியர் நலவாரியம் தொடர்ச்சியாக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 3% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு அருந்ததிய தலைவர்கள் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அந்த 3% இடஒதுக்கீடானது சில 61 என்ற அந்த அரசாணையின்படி நாங்கள் இல்லாத இடத்திலே வேறொரு நபர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதால் அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இல்லாதது போல் காட்டி மற்ற பட்டியலினத்தவர்களை அங்கே நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை கண்காணிப்பதற்காக தமிழகம் முழுவதுமாக கண்காணித்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அளவில் அந்த கண்காணிப்பு குழு நியமித்து கொடுக்க வேண்டும். இந்த சமூகம் தொழில் செய்து மேலே வர வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் கடன் கேட்டு எந்த வங்கிக்கு சென்றாலும் செக்யூரிட்டி வேண்டும் என்று தவிர்க்கப்படுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு வங்கி கடன் வழங்குவதற்கு தாட்கோ மூலமாக தான் மானியம் வழங்கப்படுகிறது. பட்டியலெடுப்பிற்கு பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குகிறார்கள். அந்த நிதியை கொண்டு தாட்கோ வங்கி அமைக்க வேண்டும். அந்த தாட்கோ வங்கி மூலமாக பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கடனுதவி செய்து தொழில் செய்வதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும். அதை போன்ற ஒட்டுமொத்த பட்டியலினத்தவர்களுக்கும் அந்த அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய கல்வி கற்கக்கூடிய எந்த நிலைக்கு கல்வி கற்றாலும் எவ்வளவு உயர்கல்விக்கு சென்றாலும் ஒட்டுமொத்த செலவினங்களையும் கட்டணங்களையும் முழுக்க முழுக்க அரசே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லாம் வலியுறுத்தி, அதை போன்று மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 1.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை, பஞ்சம நிலங்களை மீட்டு பட்டியலினத்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை கொண்ட இந்த மாநாடு வருகின்ற மே 11 அன்று தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் நாங்கள் நடத்த உள்ளோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. மேற்கு மண்டலத்திலே இதுவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகப்படியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு திராவிட மாடல் அரசின் நாயகன் மாண்புமிகு தளபதியார் இந்த முறை 2026 தேர்தலில் 14 தொகுதிகளை அருந்ததியர் சொந்தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்றோம். அதை போன்று இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பு மேற்கு மண்டலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை தக்க வைக்கின்ற முயற்சியாக 14 சட்டமன்ற தொகுதிகளிலே அருந்ததியர்கள் போட்டியிடுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் வாய்ப்பை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த மாநாட்டிலே அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டிருக்கின்ற வகையிலே அனைவருக்கும் அழைப்புதல் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்வார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம். ஏற்கனவே 16 தொகுதி இருக்குதுங்க. அதுல 2 நாள்ல 40 நாள்ல 14 தொகுதி ரிசர்வ் தொகுதி இருக்கு. அது அருந்ததியர் பெல்ட்டாக இருக்கு. மேற்கு மண்டலத்துல 14 தொகுதி பட்டியலினத்துக்கு இருக்குங்க. அதுல 2 தொகுதி சேந்தமங்கலம், ஏற்காடு, இந்த 2 தொகுதியும் பழங்குடியினருக்குன்னு ஒதுக்கப்படுது.
மிச்சம் 12 தொகுதி இருக்குது. அந்த 12 தொகுதியில 3 தொகுதி மட்டும்தான் இப்ப வரைக்கும் அருந்ததியர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது வந்து சமூக நீதி அல்ல, சமூக அநீதி. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம். 3% உள்ள இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு வரைக்கும் அது நல்லபடியா சிறப்பா தான் போயிட்டு இருக்குங்க. அதுலதான் சொன்னோம், அரசு ஆணை 61ல எங்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. அதை சரி கட்டுறதுக்கு, சரி பார்க்கறதுக்கு ஒரு கண்காணிப்பு குழுவை நியமிக்கணும் கேட்டிருக்கிறோம். தமிழின்பன், தமிழ்நாடு அருந்ததியர் அரசியல் அதிகார உரிமை மீட்பு கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். நன்றிங்க. பேர் பி. புருஷோத்தமன், அருந்ததி கட்சியினுடைய மாநில தலைவர். தமிழ்நாடு அருந்ததியர் அதிகார உரிமை மீட்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறேன். இங்கே அரசியல் அதிகாரம் என்பது மிகவும் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. குறிப்பாக வட மாவட்டங்களில் திருவண்ணாமலை, சென்னை, செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் அதிக அடர்த்தியாக அருந்ததிய மக்கள் இருக்கின்றனர். இங்கே தற்பொழுது இந்த அதிகாரம் என்பது அதிமுகவிலும் சரி, திமுகவிலும் சரி, அருந்ததிய மக்கள் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த சட்ட மாமன்றத்திலே வருகிற சட்டமன்ற தேர்தலில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதே வகையிலே ஜிஓ 61 நீக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது வெளியிட்டு இருக்கின்ற அங்கன்வாடி பணியாளர் அந்த நேர்காணலில் குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அருந்ததியர் மக்களே கிடையாது என்கிற வகையிலே அங்கே ஒரு 3 வேகன்சி பதிவு செய்திருக்கிறார்கள். இதைத்தான் 61 ஜீவோ மூலமாக மாற்று சமுதாயத்திற்கு, அதாவது பட்டியல் இனத்தில் உள்ள சமுதாயத்திற்கு சேரப்போகும் என்கின்ற வகையிலே இது போன்ற குளறுபடிகளை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கிறேன். அதே வகையிலே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் பஞ்சமி லேண்ட், அதாவது எஸ்சி லேண்ட் என்ற சொல்லப்படுகின்ற இந்த லேண்டை மாற்று கட்சியினர், அரசியல் பிரமுகர்கள் வைத்துக்கொண்டு எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்களை அப்புறப்படுத்தி அவர்கள் அமர்ந்து கொண்டு பல்வேறு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பட்டாக்களையும் நீக்கி அந்த இடத்திலே எங்களுக்காக வழிமுறைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையும் விடுக்கிறேன். அதே வகையிலே தாட்கோ என்று சொல்லப்படுகின்ற எஸ்சிக்கான இந்த கடன் தொகையை ஏற்கனவே இருந்த சுலபமாக வழிவகுக்கக்கூடிய அந்த வழி நெறிமுறைகளை நீக்கி தற்போது மறைமுகமாக இன்டைரக்டாக அரசு தனி கவனம் செலுத்தாமல் முறையான ஒரு சுலபமாக வழிவகை செய்ய வேண்டும் என்றும், அதை கடுமையான நிபந்தனைகளில் நின்று அதை நீக்கி நம்மளுடைய அருந்ததிய மக்களுக்கு இந்த வழிவகை செய்ய வேண்டும், கடன் தொகை சுலபமாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக அவர்கள் சொன்னதிலே விடுபட்ட ஒரு செய்தியை மட்டுமே இங்கே சொல்ல இருக்கின்றேன். 44க்கு 14 என்பதும் சட்டமன்றத்தில், அதே போன்று 7க்கு 2 பாராளுமன்றத்தில் என்பதையும் இந்த கூட்டமைப்பு சார்பாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கை அடிப்படையிலே அனைத்து இயக்கங்களுமே மே 11ஆம் தேதி அன்று நடத்தப்படக்கூடிய மாநாட்டுக்கு ஈரோட்டுக்கு அனைவரும் புடைசூழ திரண்டு வந்து மாநாட்டில் சிறப்புடன் கலந்து கொள்ள வேண்டும் என அழைக்கின்றேன். அதே நேரத்திலே தமிழக அரசுக்கு கவனத்திற்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். ஆணையங்கள், வாரியங்கள் என்பது இயக்கங்கள், சமூக ஆர்வலர்கள் இவர்களைத்தான் அதிலே அங்க வைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அந்த சட்டம், அந்த ரூல் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் வெறுமனே கட்சிக்காரர்களாக அந்த ஆணையங்கள், வாரியங்களில் போடாமல் இயக்கங்கள், இயக்க வழிநடத்துகின்ற தலைவர்கள், சமூக ஆர்வலர்களை கொண்டு வாரியங்கள், ஆணையங்களிலே நிரப்ப வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே
வலியுறுத்திக் கொள்கின்றோம். அனைவரும் மாநாட்டுக்கு வருகை தர வேண்டும், பத்திரிகையாளர்களும் பங்கெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.